இந்த ஏரியாக்கு பேர் மார்க்கெட் பிளேஸ். இங்கே சைக்கிள் வச்சுருக்காங்க. எல்லாம் மொபைல் ஆப் தான், கட்டிட்டு விட்டுட்டு போக வேண்டியதான். அபுதாபி, துபாய் எல்லா இடத்துலையும் இது மாதிரி இப்போ வந்துடுச்சு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிளுக்கு ஒரு ட்ராக் இருக்குது, வாக்கிங் ட்ராக் தனியாக இருக்குது. இந்த இடத்துல போனீங்கன்னா கார் போகிறதுக்கு தனியாக இருக்குது. அதை விட்டுண்டா ட்ராம் போகிறதுக்கு தனியாக இருக்குது. அப்புறம் இன்னொரு வகையான பஸ்ஸு போகிறதுக்கு தனியாக இருக்குது. எத்தனை வகையான ரோடு தான். குறுகிய ரோட்டுக்குள்ளேயே பலவிதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரன் ஆகுது. வா, சூப்பர் தான். செம்ம கலரு, ஃபுல்லாக போகுது பாருங்க லோடு. எத்தனை விதமான வெஹிக்கிள் தான் போகுது. துருக்கிலாம் தோற்று போச்சு போல இருக்குது. பஸ்ஸு அது போனது வந்து எலக்ட்ரிக்கு, இது பஸ்ஸு. அப்புறம் இன்னொரு ட்ராமு, மோனா காரு, ஷுவாதா குல்லு குல்லு ரோஹிணி. பார்த்தீங்கன்னாக்கா tourism and lot of students, look like students, all students here. டீச்சர்லாம் மொத்த முத்தியாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மெலிஞ்சு போயிருக்காங்க. You see the trees. Wow, wonderful. Good art, good art. நாங்கள் இந்த ஏரியாவிலேருந்து நேற்று இந்த ஏரியாவில் தான் வந்தேன். இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து மார்க்கெட். இந்த ஏரியாவுக்கு பேர் வந்து மார்க்கெட் அப்படிங்கிற இருக்குது, போர்ட் ஆஃப் மார்க்கெட். நீங்கள் இங்கே பார்க்க முடியும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் காமிக்கிறேன், டர்ன் பண்ணி காமிக்கிறேன். போர்ட் ஆஃப் மார்க்கெட். இந்த இதில் தான் பே பிரிட்ஜ் போகுது, அந்தெல்லாம் மேலால் போக முடியுமா என்னன்னு தெரியல, போய் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. ஊர் உலகத்தில் என்னென்ன நடக்குது, என்னென்ன போகுது வருதுங்கிறத வந்து முடிஞ்ச அளவு நான் சுற்றி காமிக்கிறேன். இந்த ஊரில் எஸ், நேற்று வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும். இந்த இது வரும். தி மார்க்கெட், அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது மார்க்கெட்டும். என்ன வேலையாலே சொன்ன வேலைக்கு வாங்க. இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதில் வந்துக்கிட்டு இந்த ஸ்கேட்டிங் வேறு போயிட்டு பழகிட்டு இருக்கானுவோ. ஸ்கேட்டிங் போடுறவங்க மட்டும் எத்தனை வாட்டி கீழே வந்தாலும் சொல்லே கேட்க மாட்டானோ. மறுபடியும் இங்கே பாருங்கள், வீடு இல்லாதவங்க, இது டெசர்ட்டில் போய் நம்ம கேம்பெயின் பண்ணுறதில்ல, வீடு இல்லாதவங்க வந்துக்கிட்டு இப்படி தான் தங்கியிருக்காங்க. ஈச்ச மரம் நம்ம ஊர்லெலாம் சாப்பிடுவோம்ல, அந்த பழம் ஈச்சப்பழம்.
பே பிரிட்ஜ் நடந்து போகிறோம். எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல. செம்ம ட்ரிப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ராமில் வந்தது வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லாமே பே ஏரியா தான். No issues. மரங்களும் செடிகளும் கொடிகளும் ஸோ பே பிரிட்ஜை ஓரளவு நெருங்கிட்டோம் ஆல்மோஸ்ட்டு. பட் அவன் எப்படி 30 minutesன்னு சொன்னான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒரு சமயம் அவன் மேலே கிராஸ் ஆகிறதுன்னு சொல்லிட்டானான்னு நினைக்கிறேன். 30 minutes சவுண்டு. Pier 14 அது பக்கத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. செமையாக இருக்குது. வைப்புனா வைப்பு. Want to take picture the other side? Let's see. Legendary Discovery. Tell me, Yahi. Legendary Discovery. Subscribe all time. All time subscribe, scanned. How he's coming? I'm totally confused also. What happened suddenly? So, இதில் வந்து again 1 2 3 4 5 நாங்கள் பே பிரிட்ஜை வந்து நெருங்கிட்டோம். ஸோ இது வந்து டபுள் டக்கர், மேலேயும் போகுது கீழேயும் போகுது. அதில் ஆட்கள் நடந்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதில் போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் போவோமா இல்லைன்னு தெரியலை. ஆல்ரெடி இங்கே வெயில் சுள்ளுண்டு இருக்குது. நேற்று அந்தளவுக்கு இல்லை, இன்றைக்கி சுள்ளுண்டு இருக்குது வெயில். அம்பு வச்சுக்கிறாங்க பாருங்கள், வில்லு. வில்லு வித்தக்காரன்ப்பா, இவன்லாம் பெரிய வில்லு வித்துக்காரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்குது பாருங்க. பாய்மர கப்பல் வேறு போயிட்டு இருக்கு. பிரிட்ஜு கீழே எத்தனை தூணு, எத்தனை வருஷத்துக்கு முன்னே உள்ளதாக இருக்கும். எப்படி ஒரு கட்டுமானம், கடல், போர்ட்டு அந்த சைடில். இதெல்லாம் ஒன்று பார்க்கும்போது இறைவன் எந்த அளவுக்கு நம்மளுடைய மூளை வளர்ச்சியை கொடுத்துருக்கான், செய்யக்கூடிய தன்மையை கொடுத்துருக்கான் ஒவ்வொரு விஷயத்தையும். இங்கே பாருங்கள், இது ஃபுல் வியூ தெரியுதா? ஸோ அல்லாஹ் போதுமானவன் எல்லா இதுக்கும். செம்மையாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். லெஜெண்டரி டிஸ்கவரி போட்டாங்க, பிரிட்ஜு போட்டு. வா, இந்த ஏரியாவே ரொம்ப அவசரம். அந்த ஃபெரி பிஎஸ் 19 இருக்குல்ல, அந்த பிஎஸ் 39, இந்த ஏரியா ஃபுல்லாகவே இப்படி தான். இதோட பாருங்கள் பே பிரிட்ஜ் அப்படியே
அப்படியே தெரியுது. நான் மேலே ஏறல, நான் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிலும் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் வெயில் சுள்ளுண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி பூவாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் செம்ம வெயிலாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 3 மணி ஆகிடுச்சுனாக்கா சில்லுன்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி போக முடியாது. அப்போ வந்துக்கிட்டு ஜாக்கெட் மஸ்ட்டு தேவைப்படும். இதுதான் சான் ஃப்ரான்சிஸ்கோடைய நிலமை. அந்த இதில் ஒரு ட்ரிப்பு போனால் நல்லா தான் இருக்கும். துபாயில் போ, இல்லாத துபாயில் கொஞ்சம் செலவு பண்ணோம். பிளாசா இங்கே பாருங்க, மேலே செர்பியாலாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்டர் பாஸ், Reserve Bank of San Francisco. Ferry Plaza. பலன்னு இருக்கு. Okay, take care, bye. I think here, right? Legend Discovery subscribe பண்ணுங்க.